ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிக் யூஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா, நம்ம மதுரை மாவட்டம் செக்கானூர்னி பக்கத்துக்கிட்ட ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். சொரிக்காம்பட்டி கரும்பாறை முத்தையா கோயில்ன்ற இடத்துக்கு. ஸோ இங்கே வந்து என்னன்னா, அந்த கோயில் வந்து பயங்கர விசேஷமான ஒரு கோயில். என்னன்னா, ஒரு 400+ ஆண்டுகளாக வந்து அங்கே வெறும் ஆண்கள் மட்டும் வச்சே இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. பெண்கள் சுத்தமாக அளவோடே கிடையாதான். ஸோ நமக்கு இப்போ உள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது இங்கே வாடா நம்ம நண்பே. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம சந்தோஷ் பையன் தான் இருக்கான். சொல்லிக்கோ தாராளமா சொல்லிக்கோ. ஒன்னும் இல்ல, இங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை பையலுக்கு இவன் தான் இன்னைக்கு ட்ரீட் வைக்க போறான். என்னப்பா அது நார்மல் இல்லப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கரிச்சோறு சாப்பிட போறோம் அந்த கோயில்ல போயிட்டு. இங்க மட்டும் பீஸ் இல்லைண்ணா, இவன் பிகே சேனல்ல இருந்து நாங்க வந்திருக்க 5 பேருக்கும் பையன் பிரியாணி வாங்கிட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அப்படியே வாங்க போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ. நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்துட்டோம். இதுதான் வாசல். அப்படியே உள்ளே பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. சீரியஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கண்டிப்பாக மதுரையில் இருக்கோம். அவங்க அப்படியே பூசாரி தாத்தாட்ட வந்து நீர்லாம் வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து சாமி கும்பிட்ட இடம்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல. அப்படி நீங்களும் இதை எடுத்துக்கோங்க. நான் வந்தது அப்படி நீங்கள் வந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு, விபூதியும் வாங்கியாச்சு பூசாரி தாத்தாட்ட. அடுத்து என்னன்னா, கறி வந்தது தானே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போற்றி வச்சுருப்பாங்க. இது என்னன்றதுன்னா, ஃபுல்லாக சாதம் வேக வச்சு வடிச்சுட்டு இங்கே ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க. அது இங்கே ஃபுல்லாக வந்து கறி ஃபுல்லாக வெந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 டபராவில் ஃபுல்லாக வெந்துகிட்டு இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே அந்த பக்கம் நம்ம போவோம். அடுத்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபுல்லாக எல்லா வேலையும் முடித்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் ஒரே நேரத்தில் 10,000 பேர்னாலும் மொத்தமாக உட்கார வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க. இந்த ஊரில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, இந்த ஊர் திருவிழாக்கு யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக வருதான் வழக்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டேன் நான். சரி, அதனால் அப்படியே உங்களுக்கும் அந்த விஷயத்தை பகிர்ந்துடலாமேன்னு பகிர்ந்துட்டேன். சரி வாங்க அப்படியே அந்த பக்கம் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஒரே நேரத்துலேயே கிட்டத்தட்ட 10-15 டபரா நிறையா கறி வந்துக்கிட்டு இருக்குது. கறி குழம்பு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக இருக்குது இந்த இடமே. ஃபுல்லாக கூட்டம் நிறையா கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடில் பார்த்தா தெரியும், நிறையா கூட்டம் இருக்காங்க. நிறைய இதே மாதிரி விளாகர்ஸும் நிறையா வந்திருக்காங்க, ஒரு 4-5 பேர். சூப்பராக இருக்குது இந்த இடத்த பார்த்தாலே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பந்தி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே போய் உட்கார போகிறோம். நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் 5 பேருமே அப்படியே உட்கார போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்படியே பந்தியில் உட்காந்துட்டோம். சந்தோஷம். பிகே வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம், அதனால பசிக்குதான். இவன் டீ சாப்பிட்டு வந்துட்டான், நான் காஃபி தான் சாப்பிட்டேன். மக்களே நல்லா நடிப்பா. எல்லாரும் ஒன்னாத்தங்க. நான் தான் வீடியோகிராஃபராக இருந்தேன், அதனால தான் அண்ணன் கேமராவில் வரல. ஆமா, இப்போ ஒரு தலைவர் இருக்காரு, கேமராமேனா. ஓகே, எங்களோட தளபதி அவரு. ஆமா. என்ன சந்தோஷ், என்னப்பா இப்போ இங்கே கறி குழம்பு போடலன்னா என்னடா பண்ணுவ? நீ பிரியாணி வாங்கி தரலன்னா அவ்வளோதான், உனக்கு உன் பைக்கு போயிடும். அவ்வளோலாம் ஒன்றும் சீன் இல்லை. கறிச்சோறு தான் போட போகிறேன். சாப்பிடுவோம். கறி சோறா? எவ்வளவு நேரம் சாப்பிடு சாமி நினைச்சு. ஐயோ, சாமி கும்பிட்டு வந்தோமா, சாமி சாப்பாடு போடுறாங்களா, நல்லா திருப்தியா சாப்பிடு. திருப்தியா சாப்பிடுவேன். ஆமா, பீஸ் மட்டும் இல்லை, உனக்கு பீஸ் கிடையாது, அவ்வளோதான் இங்க. ஓகேவா? ரைட்ரா பார்ப்போம். கைஸ், அப்படியே அந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால போர் அடிக்கின்ற வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பசிங்க, காலைல 4 மணிக்குள்ள எந்திரிச்சாச்சு இங்க வரணும்ட்டு. நான் 3:59 எந்திரிச்சேன் கைஸ்.
இவன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சேன், அதுக்கப்புறம் கால் பண்ணுறான். அவ்வளோ கடுப்பாக இருக்கும். பையன் 4 மணிக்கு எழுப்பி விட்றான்னு சொன்னேன். ஆனால் 3:59க்கு எந்திரிச்சிட்டு நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு எந்த சண்டை வேற வேறு காலங்கத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு. கால கொடுமைகள் கைஸ். பிகேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வேணாச்சும் இங்கே இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நானும் அங்கே தான் இருந்தேன் ப்ரோன்னு தெரிவிக்கிட்டு. ஆமாம், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்களும் அங்கே தான் இருந்தீங்கன்னா. முடிஞ்சால் அப்படியே டேக் பண்ணி போட்டு விடுங்க ஸ்டோரியில். இந்த விசேஷம் ஆக்சுவலாக வந்து ஒரு 400+ ஆண்டுகளாக நடக்குது. வெறும் ஆண்களை மட்டுமே வச்சு இந்த விசேஷம் வந்து நடந்துச்சு. ஒரு வழியாக இலையை வாங்கி போட்டாச்சப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. நல்லா சூடாக கையிலே தான் எடுத்து வைக்கிறாங்க சொல்ல போனால். ஃபஸ்ட்டு வீட்டு சொல்லலாம் செம்மையாக இருக்கு. அப்படியே நம்ம சந்தோஷ் குட்டி பைய சொல்லுவான். சூப்பராக இருக்கு. ஓகே தான், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இது ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனைனா, இவ்வளோ பேர் நிற்கிறது எதுக்காக தெரியுமா? ஆக்சுவலாக நாங்களே நின்றுட்டு தான் இருக்கோம், இலையும் விரிஞ்சு தான் இருக்குது. என்னன்னா யாருக்குமே இன்னும் சோறு போடலை. சோறு எடுத்துகிட்டு வராங்க, அந்த கடைசியில் இருக்கிறதுக்கெல்லாம் போடுறாங்க செய்கிறாங்க. இந்த பக்கத்தில் யாருக்கும் வரல. இந்த பக்கம் நிறைய ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் வீடியோவும் வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எப்போ சாப்பிடுவாங்கன்னு தெரியல. ஒரே பந்தியில் எல்லா வேலையும் முடிக்கணும்னு யோசிச்சாங்கன்னா ஆக்சுவலாக ஆள் பற்றாக்குறையாக இருக்குது பரிமாறுறதுக்கு. அதான் ஒரே ஒரு பிரச்சனை இங்கே. அது மட்டும் கொஞ்சம் சரியாக இருந்துச்சுன்னா நார்மலாக இருந்திருக்கும். ஏகப்பட்ட பேர் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எம்டியாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் நிற்கிறாங்க கால் வலிக்கு தாங்காமல். உட்காந்தே இருந்து ஃபுல்லாக மண்ணில், அதனால் பயங்கரமாக கால் வலிக்குது எல்லாருக்கும். அதனால் நிற்க ஆரம்பிச்சாங்க. சோறு வருது, அப்புறம் குழம்பு எப்போ வரும் தெரியல. அதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் போல இருக்குது, எப்படின்னு தெரியல. ஒரு வேளையாக எங்களுக்கும் சோறு வந்துருச்சு, குழம்பு தான் எப்போ வரும் தெரியல. ஒரு வேளையாக 9 மணிக்கு சாப்பாடு வந்துச்சு, 10 மணிக்கு குழம்பு வந்துருச்சு. இதுக்காக எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. அது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு டேஸ்ட் ஓகே தான், நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் காரம் தான் நல்லா இருக்கும். சூப்பர். இந்த ஊர் மதுரைக்கு வந்திருக்கீங்க, அதுவும் நம்ம செக்கானூர் சைட் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அப்பா எனக்கு இது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை ஜி. அந்த ஏதோ படையப்பா படத்துல வரும்போல என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கூட்டம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கருவி இருந்து இவ்வளோ பெரிய கல்யாணம் நான் கேள்வி பிரம்மாண்டமா தான் இருக்கு. நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இன்னைக்கு வரேன். ஓகே, பட் ராம்கண்ணன்கே இந்த அளவுக்கு நிலைமைனா பார்த்துக்குங்க. செம்ம க்ரௌட் ஆகணும், செம்ம க்ரௌடு. ஆனால் நீங்களே நெக்ஸ்ட் இயர் ஏதாவது பிளான் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு அதான் ஒரு ரொம்ப உங்களுக்கு அமைதி வேணும் இல்லையா? ரொம்ப ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. நானே 6:15 உட்காந்து ப்ரோ, இப்பதான் எந்திரிச்சு வரேன். நீங்க உட்காந்து இருந்ததுக்கு அடுத்த பந்தில தான் உட்காந்து இருந்தேன். ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிடுச்சு. சொல்ல போனா ரொம்ப பொறுமை இருந்தா வாங்க. ஆனா எனக்கெல்லாம் இருக்கு, அதனாலதான் நாங்க உட்காந்துட்டு வந்தேன் நானு. ஏன்னா வந்துட்டோம், கமிட் பண்ணிட்டோம், நேற்றுக்கு நைட்ல இருந்து ஷூட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. அதனால வந்து இது முடிச்சுட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். மற்றபடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவரோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா பிகே வியூஸ்க்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க மதுரைக்காரரு, ஸோ நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா பாசமான மக்கள் வாய்ந்த ஒரு பகுதியில அது மதுரை தான். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா என்னைக்குமே அந்த மதுரைக்கு அந்த ஃபீலை மறக்கவே முடியாது உங்களால, வேற எந்த ஊருக்கு போனாலுமே. நல்ல சூப்பரான ஒரு கவனிப்பு ஆக்சுவலி. இவ்வளவு கிரௌடு என்னதான் இருந்தாலுமே வந்து அண்ணே நீங்க இன்னும் போட்டுமாண்ணே சாப்பிட்றாங்க. இவ்வளவு சாப்பாடுலாம் சாப்பிட்டதே கிடையாது, அள்ளி போடுறாங்க. அள்ளி ஆய்க்கிறதான் ப்ரோ மதுரையே. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஒரு ரொம்பவுமே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலேயே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க இந்த இடத்துல. ராம்கண்ணன் ப்ரோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுன்றது. ஸோ
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்களுமே இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க வந்திருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. என்னோட சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிட்டுருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.